மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். சார், கடந்த 43 நாட்கள்ல மட்டுமே மேகதாது அருகே 2 சர்வே பணிகளை நடத்தி முடித்திருக்கிறார்கள் கர்நாடக அரசு அப்படின்ற ஒரு விவகாரத்தை ஜெயா பிளஸ் நேரடி கள ஆய்வின் மூலமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. கர்நாடக அரசினுடைய அந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கறீங்க முதற்கட்டமா? கர்நாடக அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு இப்போ காவிரிக்கு குறுக்கே ஒரு டேம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக அவர்களுக்கு அதிலிருந்து பின்மாறுவது கடினம். அதனால இந்த இனிஷியல் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்க இதற்கு இதை கண்டுபிடித்தனால, அதாவது தமிழ்நாட்டுக்கு தெரியாம இது செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆணைகள் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலோடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும், அதாவது லோவர் ரிப்பாரியன் ஸ்டேட்னுடைய ஒப்புதல் கூட மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதாவது பாண்டிச்சேரியோடு, தமிழ்நாடோடு, அதே மாதிரி கேரளாவோடு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட செய்திருப்பது ஜெயபிளஸ் செய்த ஒரு பெரிய ஒரு நல்ல காரியமாக காண்கிறேன், ஒரு கிரேட் எக்ஸ்போஷராக காண்கிறேன். நிச்சயமாக கர்நாடக அரசு will be put up for this action. சார், ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவும் தீர்ப்பாயங்களுடைய அணுகுமுறையும் கூட தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட கீழ்ப்பாசன வசதி பெறக்கூடிய மாநிலங்களுடைய சம்மதம் இல்லாமல் அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதை மீறி கர்நாடக அரசு இந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்குரிய நம்பிக்கை எந்த இடத்துல இருந்து இருக்கலாம்? நிச்சயமாக இது முதல்வருடைய ஒரு பெட் ஸ்கீமாகத்தான் இருக்கிறது. அங்க இருக்கின்ற முதல்வர் டி கே சிவகுமார் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார், மேகதாது என்பது எங்களுடைய குடிநீருக்கான ஒரு விஷயமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறை என்னவென்றால், அதாவது குடிநீரினுடைய அந்த தேவைகள் முடித்த பிறகுதான் பாசனத்துக்கான இருக்கிற தேவைகளுக்காக திறக்க வேண்டும் என்று இருக்கிறது. அது ட்ரிங்கிங் வாட்டர் டேக்ஸ் பிரசிடென்ஸ். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தாராளமாக அவர்கள் அதில் ஒரு தீர்ப்பு வந்தவரை செய்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் பண்ற மாதிரி இப்ப திடீரென்று ஒரு சர்வே எடுப்பதோ இல்லை என்றால் அங்க வேற பணிகள் செய்வதோ நிச்சயமாக கர்நாடக அரசை பொறுத்தவரை அது ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்காக தேர்தல் வரும் காலத்தில் அடுத்த 2020 தான் தேர்தல். அதற்கு முன்னால ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்காக ஒரு முதல்வர் ஆன பிறகு ஒரு தடால்படால் ஒரு நடவடிக்கை அவர் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக இது கடும் கட்டணத்துக்குரிய விஷயம். நிச்சயமாக இது சுப்ரீம் கோர்ட்டும் ட்ரிபியூனலும் இதை கண்டிக்கும் என்று நான் கருதுகிறேன். திரு ராதாகிருஷ்ணன், கர்நாடகா இந்த விவகாரத்தை அரசியல் அணுகுமுறையில அணுகுறாங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நடவடிக்கை எல்லாம்னு நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றீங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே இது ஒரு வாழ்வாதார பிரச்சனையும் கூட. ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேக அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இந்த விவகாரத்தில் இன்னும் விரைவாக எடுக்கப்பட வேண்டும்? ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுடைய கருத்துக்கள். நிச்சயமாக தமிழக அரசு செய்ய வேண்டிய முதல் கட்டமாக இருக்கிற விஷயம் என்று பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய களவாய்வுல ஒரு விஷயத்தை இப்ப வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. அங்க இமீடியட்டாக ஒரு டீமை அனுப்ப வேண்டும். டீமை அனுப்பி அங்க என்ன நடக்கிறது, ஒரு குழுவை அனுப்பி அங்க எங்க நடக்கிறது என்று ஒரு அரசாங்கமே தன்னுடைய பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ்ல சிலரை அனுப்பி அங்க என்ன நடக்கிறது என்ற ஒரு ஃபேக்ட் செக்கிங் ரிப்போர்ட் மாதிரி செய்துவிட்டு அதன் பிறகு அதுல அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது என்னவென்றால் தாராளமாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கர்நாடக அரசை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் காங்கிரஸ் இங்க ஒரு கூட்டணி கட்சியாக அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தால் தாராளமாக இவர்கள் தாராளமாக டி கே சிவகுமாரையும் அணுகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை முதல் கட்டமாக செய்ய வேண்டிய விஷயம் ஜெயானுடைய இந்த முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அதுல ஆய்வு நடத்த வேண்டும். அது டெஃபினட்டாக உண்மையாக இருக்கும். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டும். இமீடியட்டாக இந்த நடவடிக்கையை நிறுத்தக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே தாவேக அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார்கள். மேகதாது விவகாரத்தில் ஒரு செங்கலை கூட நாங்கள் எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம்னு தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு பக்கம் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு மேகதாது அணையை கட்டுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இப்படி அரசியல் ரீதியில தொடர்பு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ அல்லது கர்நாடக கட்சிகளோ தமிழ்நாடு இந்த விவகாரத்துல ஒரு நிலையான நடவடிக்கையை எடுக்கும் நம்பலாமா? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த காவேரி பிரச்சனையை தாண்டி, அதாவது காவேரி பிரச்சனையில் எவ்வளவுதான் திமுகவும் அதிமுகவும் குற்றம் சாட்டுவார்களோ எகென்ஸ்ட் ஈச் அதர்,
நீங்க துரோகம் செஞ்சீங்க, நீங்க துரோகம் செய்துட்டீங்க என்று. அப்படி இருந்தாலும் கூட திமுகவும் அதிமுகவும் இந்த விஷயத்துல துரோகமே செய்யவில்லை. சுப்ரீம் கோர்ட்டை நாடினார்கள். அதே மாதிரி பல விஷயங்கள் அவர்கள் தமிழகத்தினுடைய நலனுக்காக செய்திருக்கிறார்கள். தாவேக்காவினுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அந்த இன்வெஸ்டிற்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்திருக்கு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்போ உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட நிச்சயமாக இது காங்கிரஸ் அரசாங்கம் அங்க இருக்கிறதுனால, அதிலும் 2 பேர் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அமைச்சர்களாக இருக்கிறதுனால அவர்களை உடனடியாக கர்நாடகாவுக்கு அனுப்பி வைத்து அங்க இருக்கின்ற முதலமைச்சரை கண்டு இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஜெயா பிளஸினுடைய நம்பிக்கையும் கூட அதுதான். இனி வரக்கூடிய நாட்களிலாவது தமிழக அரசு தீவிரமான எதிர் நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்பது தொலைபேசி வாயிலாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.